ஒரு நல்ல பிரீட் நம்மளே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பூடல் பிரீடை நான் சூஸ் பண்ணனே ஃபர்ஸ்ட் விஷயம். இதோட மதர் பாத்தீங்கன்னா இருக்காங்க பாருங்க, இவங்க தான் ப்ரோ. இவங்க பக்கம் மினியேச்சர் கிரீம் கலர் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப சூப்பரா கியூட்டா இருப்பாங்க. அதோட கேர்ள் தான் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பப்பீஸ் பாத்தீங்கன்னா இது மதர் ஷோ பாத்துறீங்களா பூடல் ஷோ? அதுல வந்து பாத்தீங்கன்னா பூடலுக்கு வந்து கேர்ள் ஹேர் இருக்கக்கூடாது, கேர்ள் இருக்கக்கூடாது. மெயினா ஜட்ஜஸ் நோட் பண்றதே அது வந்து கேர்ள் இருக்கக்கூடாது. என்ன ஒண்ணா அனாட்டமி, ஓகேங்களா? அந்த அனாட்டமி எதுல வரும்னா லைனேஜ் டாக்ல மட்டும் தான் இருக்கும். ஒரு 10 days வரலனா இதோட இயல்பே வந்து கேர்லியா மாறிடும், திரிநூல் மாதிரி ஆயிடும், செம்பரி ஆடு முடி மாதிரி. அதனால இதுக்கு வந்து ஏர் ஃபாலிங் பெருசா இருக்காது, ஓகேங்களா? ஸ்மெல்லும் வராது. மெயினா இதை வந்து ஆமா ப்ரோ, ஒர்க்கிங் பர்சனுக்கு இந்த பிரீட் சூப்பரா சூட் ஆகும் ப்ரோ. ஒர்க்கிங் பர்சனுக்கு 100% பாத்தீங்கன்னா இந்த பிரீட் சூட் ஆகும். ஆமா ஆமா, ரொம்ப சமத்தா உட்காந்துப்பாங்க. இது பாருங்க, இந்த மதர் பாருங்க எவ்வளவு கியூட்டா அழகா. ப்ரோ நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா கிரீம் கலர் பூடல் தான் ப்ரோ, ரொம்ப ஸ்பெசிபிக்கான கலரு. அதோட மதர் பாத்தீங்கன்னா கிரீம், இவங்க தான் பாத்தீங்கன்னா அவங்களோட மதரு, இவங்க பாத்தீங்கன்னா ஃபாதரு. இப்ப பேரண்ட்ஸோடவே நான் காட்டுறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் காட்ட மாட்டேன், ஏன்னா அதுக்கு நிறைய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா பெண்ணையிலே பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா நம்ம ஒன்லி பாத்தீங்கன்னா இந்த பூடல் பிரீட் தான் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் டார்கெட் பாத்தீங்கன்னா ஷோ. எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. நான் பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கல இருந்து பாத்தீங்கன்னா டாக் வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் டாக்ல இருந்து நான் கத்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, நிறைய ஏமாந்து ஒரு விஷயம் கத்துருக்கேன். ஒரு நம்பிக்கையா யார்கிட்டயுமே வந்து ஒரு பப்பீஸ் நான் எடுத்தது கிடையாது, நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க. ஒரு நல்ல பிரீட் நம்மளே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பூடல் பிரீடை நான் சூஸ் பண்ணனே ஃபர்ஸ்ட் விஷயம். ஆமா ப்ரோ, மேல் ப்ரோ. இவன் நல்ல மேல் ப்ரோ, ஒபீடியன்ஸ் ட்ரைனிங். இவனுக்கு எல்லா வார்த்தையுமே நம்மளுக்கு ஒரு புரியும் ப்ரோ. ஒரு 30 வார்த்தைகள் கண்டிப்பா உனக்கு புரியும் ப்ரோ. ஷேக் அண்ட் நம்ம சொல்றத சூப்பரா கெஸ் பண்ணிப்பான். ஆமா, ட்ரைன்டு ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த பப்பீஸோட மதர் பாத்தீங்கன்னா இருக்காங்க பாருங்க, இவங்க தான் ப்ரோ. இவங்க பக்கம் மினியேச்சர் கிரீம் கலர் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப சூப்பரா கியூட்டா இருப்பாங்க. அதோட கேர்ள் தான் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பப்பீஸ் பாத்தீங்கன்னா இது மதர் மாதிரியே தான் வரும், சேம் டிக்டோ. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த மாதிரி நீங்க ஒரு அடல்ட் வாங்கி வளர்க்கணும், அடல்ட் நீங்க வாங்கி ஆசைப்படணும் அப்படின்னா தாராளமா வந்து இந்த பப்பீஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல பாத்தீங்கன்னா 2 மேல் பப்பி 1 ஃபீமேல் பப்பி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பர்சஸ் பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ, இந்த பப்பி இந்த 3 தான் வந்திருக்கு இந்த லிட்டர்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவரோட பப்பி ஒரு 2 years கழிச்சு தான் கிடைக்கும். ஏன்னா ப்ரோ இப்போ ஒரு வேக்சினேஷன் பண்ணியாச்சு, 2 டிவார்மிங் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோ எப்பயுமே நம்ம வேக்சினேஷன் பண்ணி கொடுப்போம் ப்ரோ. சில கிளைண்ட் பாத்தீங்கன்னா உடனே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா ப்ரோ, ஏன்னா அது அவுட்லுக் தெரியாது ப்ரோ, உங்களுக்கு எடுத்துட்டு போய் அதை ஈஸியா வளர்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஆமா, ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பா. இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு ஒரு பழகம் ப்ரோ. இன்னும் டேஸ் ஒன்றும் பெருசா இல்லையே, ஒரு 60 days பப்பி தானே, ஒரு 55 days 60 days பப்பி தானே, இப்படிதான் எடுக்கணும். ஏன்னா ஈஸியா அவங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த குட்டி எப்பதான் வளர்க்க முடியும், ஓகேங்களா? அப்பதான் நல்லாவும் இருக்கும். அவங்க ஒரு பெட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெட்டு வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த பப்பீஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான பப்பி. கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், அது ஹைப்போலஜினிட்டாக ஏர் ஃபாலிங் இருக்காது, ஒரு அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு. பட் இருந்தா கூட நம்ம வளர்க்கறதுல நம்ம எவ்வளவுக்கு இவங்க கூட கம்யூனிகேஷன்ல இருக்குமோ சூப்பரா இருக்கும். கூடல பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்தா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை பத்தி என்னென்ன டீடைல்ஸ், என்னென்ன ஃபுட் டயட், அவங்களை எப்படி பாத்துக்கணும், என்ன ஷாம்பு போட்டு குளிப்பாட்டணும்னு இந்த வீடியோல நான் ஃபுல்லாவே அப்டேட் பண்றேன். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், கூடலுக்கு எனக்கு வந்து கேர்ள் இருக்கு, ஓகே, அவங்களுக்கு வந்து கேர்ள் இல்ல அப்படினு சொல்றாங்க ப்ரோ. நீங்க ஷோ பாத்துறீங்களா? பூடல் ஷோ பாத்துக்கோ ப்ரோ. அதுல வந்து பாத்தீங்கன்னா பூடலுக்கு வந்து கேர்ள் ஹேர் இருக்க கூடாது, கேர்ள் இருக்க கூடாது. மெயினா ஜட்ஜஸ் நோட் பண்றதே அது வந்து கேர்ள் இருக்க கூடாது. என்ன ஒண்ணா அனாட்டமி, ஓகேங்களா? அந்த அனாட்டமி எதுல வரும்னா லைனேஜ் டாக்ல மட்டும் தான் இருக்கும். இப்ப நார்மலா நீங்க பெட் குவாலிட்டி டாக் பாக்குறாங்க, ஓகேங்களா? அது சின்ன வயசுல பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பட் என்னன்னா லைனேஜ் டாக் கிடையாது, அது வந்து பெட் குவாலிட்டி டாக். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மினியேச்சர். இது எல்லாத்துக்குமே வந்து சர்டிபிகேட்டோட இருக்கு, ஓகேங்களா? நம்ம கேனல் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டோட தான் இருக்கு. ஸ்பெசிபிக்கா நம்ம இது டார்கெட், இது வந்து மணி மைண்டாவோ இல்ல பிசினஸ் மைண்டாவோ இது பண்ணல. மணி மைண்டா பிசினஸ் மைண்டா பண்ணணும்னா வேற அதர் பீட்ஸும் நம்ம எடுத்துட்டு வந்து சேல் பண்ணலாம். இது ஒரு 10 days வரலனா இதோட இயல்பே வந்து கேர்லியா மாறிடும், திரிநூல் மாதிரி ஆயிடும், செம்பரி ஆடு முடி மாதிரி. அதனால இதுக்கு வந்து ஏர் ஃபாலிங் பெருசா இருக்காது, ஓகேங்களா? ஸ்மெல்லும் வராது. மெயினா இதை வந்து ஆமா ப்ரோ, இது மெயினா வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு, ஏஜ்டு பீப்புள்ஸ் ஏன்னா கிஃப்ட் பண்ணோம்னா இந்த பப்பியை வந்து அதுக்குதான் மெயினா என்கிட்ட வாங்குறதுக்கு காரணமே. அபார்ட்மெண்ட்டுக்கு 100% வந்து சூட்டபிளான. இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் அபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா ஈஸி மெயின்டைன். அது இல்லாம ரொம்ப ஒரு அறிவாளி ப்ரோ. இப்போ டாய் பிரீட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டஸ்ட் நம்பர் 1 இன்டெலிஜென்ட் பிரீட் பாத்தீங்கன்னா இந்த பூடல் தான். அடல்ட்ல பாத்தீங்கன்னா பார்டர் கோலி. இவங்களுக்கு அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, ஓப்பனா சொல்ல போனா. இவங்களை கம்பேர் பண்ண சொல்லி இவங்க வேகத்துக்கு, இவங்க இன்டெலிஜென்ட் பிரைண்டுக்கு பாத்தீங்கன்னா
அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டா செலவு இல்லைன்றீங்க ப்ரோ. இது வந்து ஃபர்ஸ்ட் வாங்கதான் எக்ஸ்பென்சிவ், பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, பெருசா எக்ஸ்பென்சிவ் எதுவுமே. ஒரு 5 months ஒன்ஸ். ஆமா ப்ரோ, அதுக்கேத்த ஒர்த்து ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பூடல் பப்பி வந்திருக்கு, பட் அதானா ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா பூடல் மாதிரி, ஓகேங்களா. பிளட் லைன் பப்பிக்கும் பெட் குவாலிட்டி பப்பிக்கும் நிறைய இது வித்தியாசம் இருக்கு. லைனேஜ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் விஷயம் லைனேஜ் தான். அதோட அப்பா அம்மா எது, இப்ப இதோட அப்பா அம்மா இதோட அம்மா இது, நம்ம சொல்லி நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. இது எப்படி இருக்கோ அப்படிதான் பெருசானாலும் இந்த குட்டிங்களும் இதே மாதிரிதான் இருக்கும். இதுக்கு வேற மாற்றம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. நம்ம கிட்ட வந்து நம்பி பாத்தீங்கன்னா பூடல் பப்பி இருக்கலாம். அது இல்லாம டிரான்ஸ்போர்டேஷனும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷனும் சேஃப் அண்ட் செக்யூரா கொடுத்து விடுறோம். இதுல இருந்து ப்ரோ இது எல்லாமே ஜெர்மனி ப்ரோ, ஓகேங்களா. ஜெர்மனி. இப்போ ஒண்ணுமே இல்லை ஸ்பெசிபிக்கா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மினியேச்சர்ல இருந்து ஸ்டாண்டர்ட்ன்றாங்கல்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம வேட்டை நாய்ங்க ப்ரோ. ஒரு அண்டர் வந்து ஒரு டக் டாக்னே சொல்லலாம், இது டக் டாக் தான் அங்க சொல்லுவாங்க. ஒரு அண்டர் ப்ரோ, அண்டிங் ஒரு பறக்கிற வார்த்தை, ஒரு அண்டர் சொல்றானா அது சர்ன்னு போய் போக முடியாத இடத்துல கூட இது போய் எடுத்துரும், வாட்டர்ல கூட போய் எடுத்துட்டு வந்துரும் ப்ரோ. எவ்வளவு பள்ளமா இருந்தாலும் சரி, வாட்டரா இருந்தாலும் சரி, போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த அளவு இந்த ஊர்ல எப்படி சிப்பி பாறையோ அந்த ஊர்ல இதுதான் சிப்பி பாறை. ஆமா ஆமா, ரெட்ரிவிங் பண்றதுக்கு சூப்பரான ஒரு டாக். ஓப்பனா இது சொல்லலாம். ஓப்பனா சொல்ல போனா செம்ம இன்டெலிஜென்ட் மைண்ட். இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா சர்க்கஸ் எல்லாம் அவுட் ஆஃப் இந்தியால இந்த பிரீடை யூஸ் பண்றாங்க. எதனாலனா ரொம்ப இன்டெலிஜென்ட், அதே மாதிரி பியூட்டி அண்ட் இன்டெலிஜென்ட், அறிவும் அழகும் சேர்ந்த ஒரே பிரீட் பாத்தீங்கன்னா இந்த பூடல் இனம் தான். அதனால இது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா சர்க்கஸ்ல வந்து தெரியாது, இதை பத்தி பெருசா தெரியாது. ஆனா அவுட் ஆஃப் இந்தியால வேற நாயை பார்க்க முடியாது, இந்த நாயை மட்டும் தான் பார்க்க முடியும். பூடல் வந்து ரொம்பவே ஒரு நம்ம கம்யூனிகேஷன்ல இருந்தா புரியும் நம்மளுக்கு. சிட் சிரம் சிட் அவருங்க சொன்ன உடனே நம்ம இவனுக்கு நிறைய வார்த்தை புரியும். ஓப்பனா சொல்ல போனா பயங்கரமா ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆமா, ரொம்ப அறிவாளியான டாக். சமத்தா உட்காந்து ப்ரோ, கண்ணு முடி வாங்கலாம் ப்ரோ. இதை மெரிச்சாலோ இது மேல படுத்தாலோ ஒண்ணுமே பண்ணாது ப்ரோ, அது நவுந்துதான் போய் படுக்கும். ஏன்னா அந்த ஒரு இது தெரியும் இதுங்களுக்கு, அது குழந்தை அப்படின்னு. அதே மாதிரி ஓனர்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு லவ்வா இருக்கும் ப்ரோ. வேற யாருன்னா வந்து தொட்டாலோ பக்கத்துல உட்காந்து நிறைய பொசசிவ் வரும், அவங்கள தள்ளி விடும். இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ்க்கு இருக்கு. சூப்பரா வளர்க்கலாம் ப்ரோ. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டாக் பையரா இருந்தா இந்த மாதிரி டாக்ஸை வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவோம் ப்ரோ. நீங்க ஆமா ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவோம். நல்ல ஒரு டாக் ப்ரோ. இந்த பூடல் பிரீடுன்றது ஒரு குழந்தைங்களுக்கு சூப்பரான பிரீடு. அது இல்லாம நிறைய கலர் கலெக்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பர் கலர் கலெக்ஷன் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பப்பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேக்சினேஷன் பண்ணிருக்கு, 2 டிவார்மிங் பண்ணிருக்கு. சூப்பரா ரெடி. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல கிஃப்ட் பண்ணமோ இல்ல நீங்க வளர்க்கணுமோ, ஒரு இன்டெலிஜென்டான பிரீடு, ஒரு டிஃப்ரெண்டா ரோட்ல கூட்டு போனா அப்படியே எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரீடு தான் இது. அதுவும் இந்த கிரீம் கலர் வந்து ரொம்ப ரேருங்க. எல்லா இடத்துலயுமே பார்க்கறது இந்த கலர் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. இவன் இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறான். அதனால நம்மளுக்கு ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் போயிட்டு இருக்காங்க. சூப்பரான டென்சிட்டி, நல்ல கோட்டு. நம்ம ஃபுல்லாவே செக் பண்ணியே காட்டுவோம். ஒரு ஏர் ஃபாலிங், ஒரு முடி கூட கொட்டாது. ஃபுல்லா இங்க ப்ளோயர் போட்டே காட்டுறேன், ஓகேங்களா. அதே மாதிரி பக்காவா இருக்கும். ஒரு டிக்கோ இல்ல மைல்ஸோ எதுவுமே இருக்காது. பப்பி ரொம்ப ஹைஜீனா கிளீனா இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்றேன், தாராளமா கால் பண்ணுங்க, ஓகேங்களா. இல்லைன்னா இதோட பிரைஸ் தெரியும்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. என்னோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி கரையாஞ்சாவடின்ற பிளேஸ்ல இருக்கு, ஜூடியோக்கு ஆப்போசிட், ஓகேங்களா. மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆபீஸ் போறவங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த டாக் எடுத்து வளர்க்கலாமா? கண்டிப்பா ப்ரோ. இது நம்ம என்ன எப்படின்னா, ஒரு மார்னிங் அவங்க ஒரு 8 o'clock ஃபுட் வச்சுட்டு ஈவினிங் வந்து வாட்டர் எப்பயுமே 24 hours கூட இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock தாராளமா ஃபுட் வைக்கலாம் ப்ரோ. இந்த பிரீட் தனியா இருந்துப்பாங்க. சும்மா சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா தாராளமா. ஏன்னா டாய் பிரீடுன்றதால இதுக்கு பெருசா வந்து ஒர்க் அவுட்டும் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம பெருசா வெளியே வாக்கிங்கும் கூட்டு போக முடியாது. நம்ம எங்கன்னா வெளியே போறோம், பார்க்கு பீச்சுக்கு போனா தாராளமா டிராவலிங் ஃப்ரெண்ட்லி தான், நம்ம எடுத்துட்டு போகலாம். எதனா ஊருக்கு போறோம்னா கூட ஈஸியா நம்ம கூட, நம்ம அடல்ட் எடுத்துட்டு போக முடியாது, ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பிரீடை பாத்தீங்கன்னா நம்ம தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஒர்க்கிங் பர்சனுக்கு இந்த பிரீடு சூப்பரா சூட் ஆகும் ப்ரோ. ஒர்க்கிங் பர்சனுக்கு 100% பாத்தீங்கன்னா இந்த பிரீட் சூட் ஆகும். ஆமா, ரொம்ப சமத்தா உட்காந்துப்பாங்க. இது பாருங்க, இந்த மதர் பாருங்க எவ்வளவு கியூட்டா அழகா, ஒரு டிஸ்டர்பன்ஸே பெருசா இருக்காது ப்ரோ இந்த பிரீட்ல. ஒர்க்கிங் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா தாராளமா இந்த பிரீடை வளர்க்கலாம். இது பாட்டி ட்ரைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரின்னு கேட்டா, ஆமா ப்ரோ, அந்த இதுலாம் ஃபீடிங் பாட்டில்லாம் வந்துடுச்சு, அது லிப் பண்றது, அதே மாதிரி தண்ணி அது மேல படாது, அழகா லிப் பண்ணி குடிச்சிருப்பாங்க. நிறைய அட்வான்ஸ் வந்துச்சு ப்ரோ இதுக்கு. நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளே கைட் பண்ணுவோம், எப்படி அதை பாத்துக்கணும், எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு 3 days பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம ட்ரைனிங் பண்ணிடுவோம். அவங்களே இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லலாம். அந்த மாதிரி பக்காவா நம்ம என்னோட நாலேஜ் படி அவங்களுக்கு கொஞ்சம் நான் அட்வைஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி அவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாவே இது பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ.
நல்ல ஒரு சூப்பர் பிரீட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பெட் வளர்க்குறீங்கன்னா தாராளமா இந்த பிரீடை வந்து நீங்க 100% சூட் பண்ணிக்கலாங்க. சூப்பரான பப்பீஸ் எல்லாமே நம்ம டோட்டலா வந்து ஷோ தான் பண்ணிட்டு இருக்கோம். 100% ஜென்யூனுங்க. இதுல எதுவுமே எந்த ஒரு ஸ்கேமுமே இருக்காது. பெட்டுனாலே இப்போ நிறைய ஸ்கேம் ஆயிடுச்சு. டேரக்டா வந்து நீங்க விசிட் பண்ணி எடுக்கலாம், இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் வேணும்னா கூட பண்ணலாம். இது என்னோட ஓம்பு தான். இது நான் ஒரு ஆசைக்கு வளர்க்குறேன். இது ஆக்சுவலி ஒரு கலெக்ஷன் கெனல்ன்றது பாத்தீங்கன்னா நாங்க ஷோ பண்றோம். ஷோ பண்ணி ஒன்லி பூடல் மட்டும் தான். இது டோட்டலா இந்த மணி மைண்டோ ஷாப்போ இல்ல இது கிடையாது. எல்லாமே நல்ல குவாலிட்டி பப்பி, நல்ல ஸ்ட்ராங்கான பப்பீஸ் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல என்னோட காண்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்றேன். என்னோட நம்பரையும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். என்னோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7092884316. இது கலெக்ஷன் கனல் நீங்க யூடியூப்ல போட்டாலே தாராளமா வந்துருவாங்க. கலெக்ஷன் கனல் பூடல்னு ராஜேஷ்னு போட்டாலே வந்துரும். நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு பிரீடை தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த ஒரு பிரீடுமே கிடையாது. உங்களுக்கு வேற என்ன பிரீட் வேணாலும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு அட்வைசபிள் நல்ல ஒரு பிரீடரா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி பூடலுக்கு வந்து மேல் வாங்குறது பெஸ்டா, ஃபீமேல் வாங்குறது பெஸ்டா? ஃபீமேல் வாங்கினா ப்ராப்ளம் வருமா? நான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பிரீட்ஸ் வச்சிருக்காங்க, இந்த டாக் வாங்கினா செட் ஆகுமா, இல்ல இது கூட இன்னொரு பெட் வைக்கலாமா, கேட் வைக்கலாமா, நிறைய சிம்பிளா சொல்லிருக்கீங்க. சிம்பிளா ஒரே விஷயம், நம்ம பெட்டுக்கு ஒரு டாக் வளர்க்க போறோம். ஓகே, இந்த டாக் இல்ல, ஸ்ட்ரீட் டாக் கூட எடுத்து வளர்க்கலாம் தாராளமா. சரிங்களா? அதை மேல் ஃபீமேல் பார்க்க கூடாது. பெட்டுக்குன்னு நம்ம வாங்கி வளர்த்துட்டா அது 10 to 15 வருஷம் கமிட்மெண்ட் நம்மளுக்கு. சரிங்களா? அதனால மேல் ஃபீமேல் நம்ம பார்க்க கூடாது. அதே மாதிரி நம்ம பூடலே சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பூடலே டாக் ஸ்டேட் டாக் கூட தாராளமா வளர்க்கலாம். அதுவும் ஒரு பெட்டு தான். ஓகேங்களா? நம்ம பெட்டு இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பெட்டு நம்ம என்னத்துக்கு வளர்க்குறோம்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு டிப்ரெஷன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கூட கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட வந்து உக்காஞ்ச உடனே பாத்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். சுத்தமா இருக்காது ப்ரோ. அதே மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க நம்ம கொஞ்ச நாள் அதுதான் ஃபிஷ்ஷும் நிறைய பேர் வீட்டுல வளர்க்குறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஒரு தெரப்பி டாக்ஸ்னு சொல்லலாம். இது ஓப்பனா சொல்ல போனா ஒரு தெரப்பி டாக்ஸ். டாக்டருக்கு செலவே பண்ண தேவையில்ல. அதோட கொஞ்சம் காசு போட்டு இதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா நம்ம டாக்டருக்கு பெருசா செலவு பண்ண. என் பொண்ணுக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரோ. ஒரு நாள் என் பொண்ணுக்கு ஃபீவர், செம ஃபீவர். ஓப்பனா சொல்றேன், என் பொண்ணுக்கு ஃபீவர். எழுந்தே பாத்தீங்கன்னா ஒரு வர முடியாத ஒரு இது சும்மா ஒரு 2-3 பப்பி எடுத்துனோன்னா எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஓப்பனா பிராங்கா சொல்றது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. நம்ம மைண்ட்ல இருந்து எப்படி சொல்றது எதுவுமே இருக்காது. டேரக்டா வந்து இது கூட வந்து பசங்களுக்கு இந்த பிரீடு ஓப்பனா சொல்றேன். நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணாங்களா அதெல்லாம் டைவெர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி பப்பீஸ் வந்து சும்மா இருக்காது. அவங்கள நோண்டிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு அதை நோண்டதுக்கு டைம் இருக்காது. இதை கிட்டே இருப்பாங்க சூப்பரா. நான் டோட்டலா இப்ப சொல்றேன் பாருங்க, இந்த பூடல் பப்பி தாராளமா குழந்தைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமே மொபைல் போன் யூஸ் பண்றாங்க, வீடியோ கேம் விளையாடுறாங்க. இந்த சின்ன வயசுல நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க. இந்த மாதிரி பப்பீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சும்மா இருந்தாலும் இது சும்மா இருக்காது, நோண்டிக்கிட்டே இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த பப்பி நீங்க வாங்கி ட்ரை பண்ணீங்க. இந்த பப்பீஸ் ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. எப்பயுமே நம்ம கிட்ட பப்பி இருக்கும். 365 நாளுமே நம்ம கிட்ட பூடல் பப்பீஸ் இருக்கும். அதுவும் லிமிடெட் பிரீடிங் தான். ஒரு ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஒரு 2 years 1.5 years கழிச்சு தான் ஒரு வாட்டி குட்டி போடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீமேலை எடுப்போம். எல்லாமே நம்ம பெட்டுக்கு வளர்க்கறது கரெக்டான மேல யூஸ் பண்ணும். ப்ரோஸ்டான் டெஸ்ட் எடுத்து கரெக்டான மேல். அப்பதான் பாத்தீங்கன்னா அதோடைய ஒரு பப்பி ஒல்லியா இருக்கு இல்ல ப்ரோ. இப்ப நிறைய பேர் பப்பி ஒல்லியா இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க. ஆனா பட் என்னன்னா அது மதர் ஃபாதர் எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த பப்பியும் இருக்கும். அதான் லைனேஜ். ஓகேங்களா? பெட் என்ன சொல்றது ப்ரோ, லைன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப வீக்காவும் இருக்கக்கூடாது ப்ரோ. அது ரொம்ப தவறா லைஃப் வராதுல. 10 to 15 வருஷம் கமிட் பண்ணி இப்ப என்கிட்ட 12 வயசு ஃபீமேல் இருக்கு. கண்ணு தெரியாது. ஆனா பட் அதோட ஸ்ட்ராங் ஹெவி நல்லா இருக்கும். அதோட இன்னொரு இருக்கும் ப்ரோ. இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தரமா இருப்பாங்க. அந்த மாதிரியான குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, லைனேஜ்னு இருக்குது. உடம்பு வந்து சிக்காது. அதோட ஏஜ் தான் கண்ணு இதுவாகுது. சரிங்க ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் என்னோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 7092894316.